வெல்கம் டு நிஃபியாஸ் ஆன்லைன் ஹிந்தி. நம்ம இந்த வீடியோவில் மத்தியமா பேப்பர் 2ல் உங்களுக்கு 13th ரோமன் லெட்டரில் ஒரு ஜென்ரல் எஸ்ஸே வந்து ஒன்று எழுத சொல்லியிருப்பாங்க. இதுக்கு 10 மார்க்ஸு. இதில் கேட்கக்கூடிய டாபிக்ஸ் எல்லாமே ரொம்ப ஈஸியான ரொம்ப ஜென்ரல் டாப்பிக்காக இருக்கும். நம்ம ஜஸ்ட் அதை பற்றி ஒரு முறை படித்தாலே எழுதிடலாம். ஸோ நான் இந்த வீடியோவில் தீபாவளி எஸ்ஸே தான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இதில் வந்து நீங்கள் ஏதோ ஒரு எஸ்ஸே தான் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு எல்லாமே ஜென்ரல் டாப்பிக்ன்றதால நீங்கள் ஜஸ்ட் ஒரு முறை இந்த வீடியோ லிசன் பண்ணிங்கனாலே நீங்கள் எஸ்ஸே நல்லா எழுதிடலாம். दीपावली हिंदुओं का त्योहार है. दीपावली அப்படின்றது हिंदुக்களுடைய ஒரு त्योहार அப்படின்னா फेस्टिवल, हिंदू फेस्टिवल. सारे भारत में यह त्योहार धूमधाम से मनाया जाता है. सारे भारत में ஸோ என்டையர் இந்தியாலையும் இந்த ஃபெஸ்டிவல் வந்து நல்லா தாம் தூம்னு செய்கிறாங்க, கொண்டாடுறாங்க. கஹா ஜாத்தா ஹை கி நமக்கு தெரியும் ஆக்சுவலாகவே தீபாவளி அப்படின்றது நம்ம எதுக்கு செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நரகாசுரனை வந்து கிருஷ்ணன் வந்து அழிச்சிருப்பார். அதை தான் வந்து நம்ம அவரை அழித்தது தான் நம்ம எல்லோரும் இவ்வளோ விழாக்கோலமாக வந்து கொண்டாடுறோம். நரகாசுர் நாமக் ராட்சஸ்கா வத்து அப்படின்னா வந்து அவங்கள அழிக்கிறது. ஸ்ரீகிருஷ்ண நேக்கியா ஸோ நரகாசூர் அப்படின்னு பேர் கொண்ட ஒரு ராட்சசனை ஸ்ரீகிருஷ்ணன் வந்து வதம் செய்கிறார் அப்படின்னா அழிக்கிறாரு. और उसी की याद में यह त्योहार मनाया जाता है. ஸோ அந்த ஒரு மெமரியாக தான் அவர் அழித்தது தான் இந்த நாடு வந்து இவ்வளோ இதுவாக கொண்டாடுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது தீபாவளி கா அர்த்தஹி தீபோं की ஆவலி. ஸோ தீபாவளி அப்படின்னா என்னென்னா, அதாவது தமிழில் நமக்கு தெரியும் தீப ஒளி, அதாவது அந்த லைட்டிங் தான் வந்து தீபம் அப்படின்னா அந்த விளக்கு, அந்த விளக்குக்கூடிய அந்த ஒளியையும் அதோட அந்த பவர் இது எல்லாத்தையுமே வந்து தீபாவளி அப்படின்னு சொல்கிறாங்க. தீபாவளி கே தின் घरों में दीपों की पंक्ति लगाते हैं. ஸோ தீபாவளி அன்றைக்கி நம்ம வீட்டிலலாம் என்ன பண்ணுறாங்க, தீபத்தை ஏற்றுவாங்க, அதுக்கப்புறம் நிறைய பட்டாசும் வெடிக்கிறாங்க. உஸ் தின் லோக் படே சபேரே உட்டே ஹே. ஸோ நமக்கு எல்லாருக்குமே தெரியும் தீபாவளி அன்றைக்கி ஏர்லி மார்னிங் எழுந்திருவாங்க. மங்கள் ஸ்நான் கர்த்தே ஹே. மங்கள் ஸ்நான் நல்லா குளிப்பாங்க. இன்னொன்று எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாங்க அன்றைக்கு. நய கப்படே பஹன்தே ஹே. நய கப்படேனா புது துணிகளை வந்து நம்ம உடுத்திப்போம். பட்டாக்கே சோடுத்தே ஹேனா வந்து வான வேடிக்கை, அதுக்கப்புறமா பட்டாசு இதெல்லாம் நம்ம வந்து வெடிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. दीपावली के दिन लोग अपने रिश्तेदारों से मिठाइयाँ बांटते हैं. दीपावली के दिन ஆனால் தீபாவளி அன்றைக்கு லோக் பீப்புள் என்ன பண்ணுறாங்க, अपने रिश्तेदारों அப்படின்னா ரிலேட்டிவ்ஸ்க்கு வந்து மிட்டாயியானா வந்து இனிப்புகள். நம்ம தீபாவளினாலே வீட்டில் எல்லார் வீட்டில் என்ன செய்வாங்க, பலகாரம் செய்வாங்க. நிறைய இனிப்பு பலகாரம் செஞ்சு என்ன பண்ணுவாங்க, எல்லாருக்கும் கொடுப்பாங்க. ரிஷ்தேதாரோं और दोस्तों को दावत भी दी जाती है. அன்றைய நாள் வந்து ரிலேட்டிவ்ஸ்க்கும் தோஸ்தோனா ஃப்ரெண்ட்ஸ்க்கு கூப்பிட்டு தாவத் அப்படின்னா விருந்து. ஒரு சில வீட்டில் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்லாம் கூப்பிட்டு விருந்து வைப்பாங்க. त्योहार की பதாயியா दी जाती है. त्योहार की பதாயியா. ஸோ அந்த விழாக்கான நமக்கு நார்மலாகவே வந்து ஃபெஸ்டிவல்னாலே என்ன, பெரியவங்களாம் வந்து நம்மளை ஆசீர்வதிச்சு நமக்கு காசுலாம் கொடுப்பாங்க, ஆசீர்வதிப்பாங்க. ஸோ அதெல்லாம் பண்ணுறாங்க. इस प्रकार दीपावली खुशियों का त्योहार माना जाता है. ஆக தீபாவளி அப்படின்றது ரொம்ப ஹாப்பியான ஒரு ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நமக்கு ஜென்ரலாகவே தெரியும். தீபாவளி அன்றைக்கு நமக்கு இதெல்லாமே தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ நமக்கு தெரிஞ்ச விஷயத்த நம்ம என்ன பண்ணுறோம், ஹிந்தியில் அப்படியே ஒரு எஸ்ஸேவாக எழுதுகிறோம். இன்னமும் உங்களுக்கு வேறு ஏதாவது பாயிண்ட்ஸ்லாம் தெரியும், அன்றைக்கி நாங்கள் இந்த மாதிரி விளையாடுவோம், இதெல்லாம் செய்வோம், நாங்கள் பாட்டி வீட்டுக்கு போவோம், அந்த மாதிரி நீங்கள் வேறு எதாவது எழுதணுன்னாலும் நீங்கள் இது கூட ஆட் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் கேளுங்க. ஸ்போக்கன் ஹிந்தி லேர்ன் பண்ணோம் அப்படின்னா நான் கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி கிளாஸஸ் ஜாயின் பண்ணி லேர்ன் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, தன்யவாத்.